friends, welcome to Divani Tamil channel. இன்னைக்கு நம்ம Divani Tamil channelல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஸ்லைம், அதாவது எர்த் ஸ்லைம் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். அதாவது பூமி மாதிரி ஸ்லைம் வந்து பண்ண போறோம். சோ அதை எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு பவுல்ல வந்து கொஞ்சம் ஃபெவிகால் வந்து ஊத்திக்கிறேன். சோ நான் நிறையவே தான் இந்த ஸ்லைம்க்கு வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்லைம்க்கு வந்து நிறைய ஃபெவிகால் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸில் வந்து பாதி பாக்ஸ் கிட்டே யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பவுல் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிலட் ஃபோம் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த ஃபோமும் வந்து ஃபெவிகால் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இந்த ஃபோமும் நம்ம எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபோமும் ஃபெவிகாலும் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம தனியாக வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கு இல்லையா பெரிய பவுலில், ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சி ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும் சி ப்ளூ கலர். ஸோ இப்படி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்டிவேட்டர் வந்து சேர்க்கணும் இதில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஸ்லைம் மாதிரி மேக் ஆகும். நம்ம ஒரு தடவை சேர்த்தோன்னே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்லைம் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாம். செம்ம சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதேமாதிரி நல்லா நீளமாக இழுக்க வருது. இந்த ஃப்ளஃபினஸ்க்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த அந்த ஃபோம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கப்பில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லைட் க்ரீன். ஸோ லைட் க்ரீன் சேர்த்துட்டு அதுலேயுமே கொஞ்சம் ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு ஸ்லைம் மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துக்க போகிறோம். ஸோ இந்த எர்த் ஸ்லைம் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த எர்த் ஸ்லைம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ இந்த ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக ஸ்லைம் ஒட்டிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இதையுமே நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து இது வந்து வெளியவே வச்சுருந்தோம் அப்படின்னா காஞ்சி போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம வந்து விளையாடணும். பட் நம்ம ஸ்டோர் பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு 1 month கிட்ட கூட நம்மளுக்கு வரும். ஸோ இதை பாருங்கள், இதை வந்து நல்லா நான் வந்து ஒரு பால் மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு லைட்டாக தட்டையாக நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிறணும். ஸோ இதை அப்படியே விட்டுறணும். லைட்டாக தட்டையாக தட்டிட்டு ஸோ இதை விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கப்பில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஸோ இந்த ஸ்லைமை பார்த்திங்கன்னா நம்மளால் நல்லா நீளமாக இழுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்லைமுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீளமாக இழுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் ஸ்லைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து அந்த சி ப்ளூ கலரில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்லைம் மேலே நம்ம வந்து இப்படி வைக்க போகிறோம். ஸோ அப்படி வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எர்த் ஃபினிஷிங் இருக்கும் லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது. ஸோ இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு எர்த் ஃபினிஷிங் இருக்குல்ல, ஸோ எர்த்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து நம்மளோட எர்த் ஸ்லைம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது மேலேயே நம்ம அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விளையாட போகிறோம். ப்ரெஸ் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்லைமு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம் இப்போ. ஸோ வந்து இப்போ பாருங்கள், நான் அப்படியே இழுக்கும் போது டபுள் கலராக தெரியும் போது இன்னுமே நல்லா இருக்குது நம்மளுக்கு. ஒரே கலராக இருக்கிறத விட இந்த மாதிரி டபுள் கலராக தெரியும் போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சுல. இப்போ இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா நீளமாக இழுத்து விளையாண்டேன். எவ்வளோ நீளமாக இழுக்க முடியுதோ அவ்வளோ நீளமாக நம்ம இழுக்கலாம் இந்த ஸ்லைமை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ஹோம்மேட் ஸ்லைம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஜெல்லி ஸ்லைமு, ஃப்ளஃபி ஸ்லைம், மட் ஸ்லைம், நார்மல் ஸ்லைம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்லைம்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக எர்த் ஸ்லைம் வந்து மேக் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீப்ரா ஸ்லைம்லாம் கூட மேக் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பாருங்கள், நான் வந்து 2 கண்டெய்னரில் இதில் வந்து 2 ஸ்லைமையுமே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் ஸ்லைமில் நம்ம கொஞ்சம் தானே எடுத்து அதுக்கு பண்ணோம். ஸோ மிச்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர்
ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதையுமே நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.